கைஸ், நான் தான் உங்கள் தமிழா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து போன பார்ட்டில் வந்து ரெட் ப்ரோவோடு சேர்ந்து 50 லெவல் அடிச்சுட்டு லைட் ஃப்ரூட் சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம பிளாக் ஃப்ரூட்டோட கிரைண்டிங் பார்ட் 3. ஓகே, இப்போ வந்து ரீஃபண்ட் பாயிண்ட் எடுத்துருப்பேன். நம்ம ரூல்ஸ் படி ரீஃபண்ட் பாயிண்ட் நம்ம எடுக்கலாம் கோடு போட்டு, மற்றது எதுனா நம்ம கோடு போட்டு எடுக்கக்கூடாது. ஸோ ரீஃபண்ட் பாயிண்ட் எடுத்து பிளாக் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம ப்ரூட் கொஸ்ட் எடுத்து ப்ரூட்ஸை ஃபுல்லாக அடித்து லெவல் அப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட கோல் வந்து ஒரு 65 லெவல் அடித்தா போதும். ஏன்னா போன வீடியோவே 50 லெவல் அடிச்சிருப்போம். அப்புறம் 2 லெவல் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டேன், தெரியாமல் ரெக்கார்டு பண்ணாமலே. ஒரு அவசர கொடுக்கையில் இப்படி பண்ணி காய்ச்சிட்டேன். ஸோ நம்ம இந்த வாட்டி 65 பண்ணால் போதும். அப்புறம் நம்ம ஏதாவது இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் நடக்க போகுது கைஸ். நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேரை மீட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்களே வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஸ்பின் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்க போதே. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க எனக்கு லெவலப் பண்ண 2-3 பேர் ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் அவங்களோட சேர்ந்து. அதை வந்து நான் இந்த வீடியோவுக்கு தம்ப்நெயிலாக வைக்கிறேன் கைஸ். நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண எல்லார் நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். என்ன வந்த உடனே நம்ம கிரைண்ட் அடிச்சிட்டு இருந்தேன், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஓட்டேன். நம்மளுக்கு பாட்டு கிரைண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அவர் வந்திருப்பாரு. நான் ஏதோ ரேண்டமான ஆளுன்னு நினச்சிட்டு கீழெல்லாம் ஊசியில் அடிச்சிட்டானேன்னு கடுப்பில் மூவெல்லாம் போட்டு அடிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் சேட்டே பார்க்க மாட்டேன். அப்புறம் அவராக வந்து ஹை ப்ரோன்னு கேட்பார். அப்புறம் நானும் டோன்ட் டிஸ்டர்ப், ஐ ஆம் ரெக்கார்டிங் அ வீடியோன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவர் ஓகேன்னு இருப்பார். அப்புறம் நான் இங்கே கிரைண்ட் அடிக்கிறத பார்த்துக்கிட்டு ஓரமாக அந்த கிரைண்ட் அடிச்சுட்டு இருப்பார். அந்த கவாக்கின்ற ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட்டு. ஏன்னா பாபி பாஸெல்லாம் அடிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருந்தப்போ அவர்லாம் அடித்து கொடுத்துருப்பார். அந்த ப்ரோக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். அந்த ப்ரோ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யூசர் நேமை கமெண்ட் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன், இந்த மாதிரி கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, சவுண்டு இல்லை ஏதாச்சும் கிடைக்கும்னு. கவாக்கி ப்ரோ, நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா யூசர் நேமை கீழே போட்டால் போதும். நீங்கள் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அதனால் யூசர் நேமை மட்டும் கமெண்ட்டில் போட்டால் போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதில் வந்து ஸ்பின் த வீலில் உங்கள் பேர் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்டு கிடைக்கலாம். ஸோ கைஸ், அவங்களுக்கு இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்னு அவர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்பாரான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கே யோசிச்சுட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் போட்டோன்னா ரெட் தமிழ் ப்ரோவும் அந்த சர்வரில் தான் இருந்தார் கொஞ்சம் நேரம். நான் ஜாயின் ஆனப்போ அவரும் என்னை தொட்டு ஜாயின் ஆனார். அதுக்கப்புறம் நான் கேட்டிருப்பேன், மீ கொலாப்டு வித் ரெட்டுன்னு நான் போட்டிருப்பேன். அதை பார்த்தோன்னே மீ டூன்னு இன்னும் ஒருத்தர் போட்டிருப்பார். அப்புறம் நான் பட்டுன்னு கொஸ்ட் எடுக்கிறதுக்கு ரீசெட் பண்ணிவிட்டு போய் கொஸ்ட் எடுத்து வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபேன்ஸோடு நம்ம விளாண்ட வீடியோ தான் கைஸ். ஃபேன்ஸோடு பேசி ஃபன் பண்ணி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அதில் அந்த கவாக்கி ப்ரோ தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் நமக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பின் பண்ணி எனக்கு ஏதாச்சும் கடைசியில் ஃப்ரூட் எடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஒருத்தர் கேட்டார், அதனால் அவருக்கு ஸ்பின் பண்ணி கொடுத்துட்டேன். என் சேனல் கேம் தமிழன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெலாம் கமெண்ட்டில் போட்டிருப்பேன். சேட்டில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் லைட் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி லைட் ஃப்ரூட்டுக்கு வந்தோடனே தாங்க கிரைண்டிங்கு சாமி ஈஸியாக இருக்குது. அப்புறம் தான் சப்ஸ்கிரைபர்னு அவர் சொல்லுவார். அந்த கவாக்கி ப்ரோ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்னு தான் நான் நினைக்கிறேன். கவாக்கி ப்ரோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. டிஸ்கார்டில் ஒரு நாள் நம்ம பேசலாம். இப்போதைக்கு என் ஒய்ஃபை கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து நான் வெளில தூரமாக போய் என் ஃப்ரெண்டு வீட்டு ஒய்ஃபை தான் எடுத்து போட்டுட்டு இப்போ வீடியோலாம் அப்லோடு பண்ணுறேன். அதனால் எனக்கு மெசேஜை போடவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து என்னோடய நெட்டு சரியானோன்னா டிஸ்கார்டு பக்கம் வரேன், நம்மலாம் பேசலாம். ரெட் தமிழ் ப்ரோ சர்வர்லேயே பேசுவோம். எனக்குன்னு இப்போதைக்கு சர்வர் ஆரம்பிக்கிற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் கூட வரல, 50 வரலை. ஸோ எதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டுன்னு அப்படியே வச்சுருங்க ஐடியா. அப்புறம் கைஸ், இந்த வீடியோவில் வந்து சேட்டில் ஒருத்தர் நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப ஃப்ரீ ஃபயர் போடுறீங்களா ப்ரோன்னு கேட்டிருப்பார்.
நான் அதுக்கு சொல்லியிருப்பேன் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு லைவ் ஒன்று போடுவோம் ப்ரோ. அந்த லைவில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச் ஆடலான்னு போட்டிருப்பேன். அந்த ரூம் மேட்ச் வந்து பிஆர் மோடில் போடலாமா இல்லைன்னா சிஎஸ் மோடில் போடலாமான்றது வர ஆளுங்களை பொறுத்தனா. ஒரு 8 பேர் அப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து ஸ்பெக்டேக்கர் போயிட்டு மேட்ச்சை போட்டு பார்த்துட்ருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் மேட்ச்சுக்கு போய் வேறு யாராச்சும் ஸ்பெக்டேக்கரில் போட்டுருவேன். ஒரு வேளை நிறைய பேர் 15-12 கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம பிஆர் மோடில் போட்டு ஃபன் பண்ணலாம். இப்போதைக்கு 54 லெவல் அடித்தாச்சுன்னா ஒரு லெவல் அடிச்சிட்டா நமக்கு இது அன்லாக் ஆகிடும். அப்புறம் சாஞ்சின்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிவ் மீ ஃப்ரூட்டுன்னு கேட்டிருப்பாரு. ஐ கேனுன்னு நானே வாண்டடாக கேட்டிருப்பேன். அப்பயும் அவர் எந்த ரெஸ்பாண்டும் தராததால் அவருக்கு ஃப்ரூட் கிடைக்கல. நான் யாருக்கு ஃப்ரூட்டு கொடுத்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்த வீடியோலையும் இந்த மாதிரி எடுத்து சின்ன கிவ்அவே பண்ணுவோம். சின்ன கிவ்அவேனா ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதோ அது அதே சேம் டைமில் குடிக்கிறது. சப்ஸ்கிரைபர் ஃபார் கேம் தமிழா நமக்கு அந்த கவாக்கி ப்ரோ சப்ஸ்கிரைபர் ஃபார் கேம் தமிழெல்லாம் போட்டிருப்பார். அண்ணாடா ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பேன், அவர் அப்செட் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம லைட் ஃப்ரூட்டை வச்சு கிரைண்டிங் அடிக்கிறது இருக்கிறதுலே ஈஸியாக இருக்குது. ஒயிட் பியர்ட் ஸ்பாட் ஆகிருக்காங்க ஈஸியாக. ஆனால் நம்மளால் போய் அடிக்கிறதுக்கு நம்மகிட்ட லெவலில். ஆஹா, நம்ம ஸ்டார்ட்டை ஃப்ரூட்டில் கொஞ்சம் போட்டோன்னு எவ்வளோ டேமேஜ் விழுது. இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட்டை நல்லா ஃப்ரூட்டில் போட்டு பவர்ஃபுல்லாக மாறுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம டெசர்ட்டில் சண்டை போடுவோம். இந்த வீடியோலேயே டெசர்ட்டுக்கு நான் போயிருப்பேன். ஒரு லெவல் மட்டும் ஏற்றுறதுக்கு 64 வந்திருக்கும், 65 எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்புறம் உங்கள் சேனலாக ப்ரோ அப்புறம் அந்த கவாக்கி ப்ரோட்ட சொல்கிறப்ப கிவ்அவேல ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும், யூஸரெல்லாம் போடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பாட்டு கண்டினியூஸாக கிரைண்டிங் தாங்க வீடியோவில் நிறையா போய்கிட்டுருக்கோம். அப்புறம் கிரைண்ட் அடித்து இந்த வீடியோக்கு எப்படியா 65 லெவல் எடுக்கணும். நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பட்டுன்னு டேஷ் அடித்து போய் ஒருத்தவனா வர வச்சு, அப்புறம் லைட் ட்ரை யூஸ் பண்ணி ஒருத்தனை பட்டுன்னு அடித்து அவனை வர வச்சு இந்த மாதிரி கிரைண்ட் அடிச்சிட்ருப்பேன். ஒருத்தன் வந்து சன் கோகு, இவருக்கு தான் ஃப்ரூட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சன் கோகு ஃப்ரூட் ப்ளீஸ்னு கேட்டிருப்பாரு. அதனால தான் சரி எனக்கு இல்லை அவருக்கு தந்துருக்க மாட்டேன். என் யூசர் நேமை போட்டு யாரோ ஃப்ரூட் ப்ளீஸ்ன்னு கேட்டிருப்பாருங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வீடியோ எடுக்கிறீங்களான்னு அவர் கேட்டிருப்பாரு. ஐ டேக்கிங் ரைட் நவுன்னு நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கிரைண்ட் அடிச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் தாங்க சில மெமரபுளான சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்புறம் அருண் கிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஐ ஆம் தமிழ் கேன் ஐ ஜாயின் யூன்ட்டு. சரி ஷோர் ப்ரோன்னு நானும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டு ரீசெட் பண்ணி தான் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பேன். முக்கால்வாசி நேரம் ரீசெட் பண்ணால் தான் நம்ம லைட்டு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி பறந்து போகலாம். ஆனால் அதை விட ரீசெட் பண்ணிட்டு போனால் ஸ்பீடாக இருக்கும். நான் ரீசெட் பண்ணிங்கன்னா கொஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் வருவீங்க. லைட் ஃப்ரூட்னால் அப்படி கொஸ்ட்டுக்கு மேலே போவீங்க. எங்கே ப்ரோ வாரணாசி, எங்கே ப்ரோ நான் வரேன்னு அவர் போட்டிருப்பாரு. நான் அதுக்கு வந்து பைரேட் வில்லேஜ்னு போட்டிருப்பேன். ஆனால் நான் இருக்கிற இடம் என்னன்னு எனக்கே பேர் இப்போ கூட ஞாபகம் இல்லை. எனக்கு இந்த இடம் பேர்லாம் நான் அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் கைஸ். இந்த இடம் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், ஏன்னே எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் பாபியை படிக்க போவேன். இப்போ தான் கைஸ் அந்த ஆள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்கடா பாபியை காணும், பாபி டிஸ்பான் ஆகிட்டானா, சரி வேறு கொஸ்ட் எடுக்கலான்னு போகிறப்ப தான் இந்த இடத்துல பாபியை பார்ப்பேன். பார்த்த உடனே சரி அடிச்சிருவோன்ட்டு எடுத்து அடிப்பேன். அடிக்கிறப்ப தெரியாமல் கவாக்கி ப்ரோவையும் அடிச்சிடுவேன். அவரும் அதுக்கு அதெல்லாம் அடிக்க ஹெல்ப் ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் அவர் நடுவில் என்ன அடித்து போட்டு தள்ளுவார். நீங்களே பாருங்கள், அவர் அந்த பாஸ்லாம் அடிச்சிருப்பார். இதனால் எனக்கு லைட்டாக டேமேஜ் விழுந்து நான் செத்துருப்பேன். அப்புறம் அந்த கவாக்கி ப்ரோ தான் நமக்கு அந்த பாஸ் அடிக்க ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அந்த பாஸெல்லாம் நிறைய வாட்டி அடித்தேன் கைஸ். இங்கே இந்த கவாக்கி ப்ரோ வந்து எனக்கு ஒரு வாட்டி அடிக்க ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இன்னும் 2 வாட்டி அடிக்க ஹெல்ப் பண்ணிருக்காரு கைஸ் ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கப்புறம் நான் சர்வராக பண்ணலான்னு பார்க்குறேன், பாபி ஸ்பான் ஆகுறான். அந்த டைமுக்கும் கவாக்கி ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். அந்த ப்ரோக்கு மிக்க நன்றி. அப்புறம் போட்டு தள்ளதுக்கு சாரிலாம் கேட்டார். பரவாயில்ல, நல்ல மனசுக்காராக இருக்கிறார். நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேமில் ஜாயின் ஆவாங்கன்னு எதிர்பார்த்ததே இல்லை. இருந்தாலும் நடந்தது, சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நாங்கள் இந்த இடம் தான் கைஸ். இவரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சும்மா தம்ப்நெயில் யூஸ் ஆகும்ன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சும்மா தம்ப்நெயிலில் வச்சா கொஞ்சம்
ஃபேன்ஸோட இது இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு மெமரியாக இருக்கும், வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கார்ட் சர்வர் ஓப்பன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது கைஸ், இது ப்ரைவேட் சர்வர் எப்படியாச்சும் வாங்கணும். என்கிட்ட ரோபக்ஸ்லாம் நான் டாப்அப் பண்ண முடியாது. எப்படியாச்சும் ப்ளீஸ் டொனேட்டில் போய் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரைவேட் சர்வர் பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு வாங்கி நம்ம ஃபேன்ஸோடு சேர்ந்து விளாட்ணும். நம்ம ஃபேன்ஸோடு சேர்த்து அந்த பிளாக்ஸ் ஃப்ரூட் சர்வரில் நம்ம எல்லோரும் சேர்ந்து விளாண்டு கிரைண்ட் பண்ணுறோம். என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஃபேன்ஸுக்கும் அந்த சர்வர் ஃப்ரீ. அந்த மாதிரி கொடுத்து எல்லோரும் போய் கிரைண்ட் பண்ணணும். எல்லோரும் என்னென்ன ஹேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அந்த சர்வரில் இருக்கணும். அதுதான் கைஸ் எனக்கு ஒரு ஆசை. அப்படியே நான் அப்பப்போ அந்த சர்வர் உள்ளே போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது, கிவ் அவே பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் சர்வராக இருக்கணும். இதுமாதிரி ஒரு ப்ரைவேட் சர்வர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ வரைக்கும் ஆசையாகவே தான் இருக்குது. ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத சீன்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு அடுத்தடுத்த சீன்ஸுக்கு வரேன். ஏன்னா கிரைண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்களும் வெறுப்பாய் போடா வேணுன்னு போயிடுவீங்க. ப்ரோ எங்கே இருக்கீங்கன்னெலாம் கேட்டிருப்பாங்க. நான் இந்த மாதிரி பாபி ஐலாண்டுன்னு சொல்லி இப்போ அடுத்த ஆளோட ஸ்க்ரீன்ஷாட் பிடிக்க போகிறேன். இதுதான் கைஸ் அடுத்த ஆள், ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வந்த ஆள். இவர் பேர் வந்து அருண் கிருஷ்ணன் 21. இவருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். இவர் வந்திருப்பார், நடுவில் லீவ் ஆகிட்டு திருப்பி வந்திருப்பார். எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாரு, என்னால் அப்செட் பண்ண முடிஞ்சிருக்காது அந்த டைமில். அதனால் நான் வெளில போயிட்டு அப்புறமா அப்செட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சீன்ஸ் எல்லாம் நான் தூக்கி விட்டேன். இப்போ வந்து லெவல் 59 அடிச்சிருப்பேன், 60 அடிச்சிருப்பேன். பாபி கொஸ்ட்டு அன்லாக் ஆகிடுச்சேன். நான் சர்வர் ஆஃப் பண்ணி பாபி பண்ண போகிறேன் ப்ரோ சொல்கிறப்ப தான் இப்போ தான் அந்த பாபி ஸ்பான் ஆகிருக்கும். கவாக்கி ப்ரோ ஹெல்ப் பண்ணிருப்பார். அந்த கவாக்கி ப்ரோ தான் கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அந்த ப்ரோக்கு திருப்பியும் சொல்கிறேன், தேங்க்யூ நண்பா. ஒரு நாள் டிஸ்கார்டில் பேசுவோம் ப்ரோ. கவாக்கி ப்ரோ வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு தெரில. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் ஏதாச்சும் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா பார்க்குறது வியூஸ் மட்டும்தான் போகுது, லைக்ஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப்ஸ் வருது. இப்போ ஒரு 50 வியூ வருதுன்னா ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வந்தால் கூட எனக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 50 வியூஸ் போய் எனக்கு 5 அந்த மாதிரி கிடச்சா நல்லா கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போக மோட்டிவேஷனாக இருக்கா. கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல வீடியோவாக போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டாக வரும். நீங்கள் தரமாக எதிர்பார்க்கலாம் ப்ளீஸ். நீங்கள் என்னத்தை கேட்குறீங்களோ ப்ரோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இது நல்லா இல்லைன்றீங்களா, நீங்கள் சொன்ன உடனே நான் அந்த மெசேஜை பார்ப்பேன். நீங்கள் போட்டு ஒரு 1 டேயில் நான் எப்படியும் மெசேஜை படிச்சுடுவேன். படிச்சுட்டு ஒன்று லைக்கு போட்டிருப்பேன், ஹார்ட்டு போட்டிருக்க மாட்டேன். அப்புறம் பின் பண்ணுற ஆப்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அன்லாக் ஆச்சு. அந்த வீடியோ வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு, அதனால் பின் பண்ணுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வீடியோஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்தாலும், இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும், ஏதாச்சும் நல்லா இல்லாமல் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஜங்கிளுக்கு போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணணும். ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், யாருக்கு நான் கொடுத்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ப்ரோக்கு போய் இப்போ ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி கொடுப்போம். இதாங்க கைஸ் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணுற கிவ்அவேன்னு சொல்ல முடியாது, என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அன்னதானம் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு அன்னதானம் யாருக்குன்னு பார்த்துக்கோங்க கைஸ். அருண் கிருஷ்ணன் 21 இந்த தலைவருக்கு தான், இந்த அருண் கிருஷ்ணர் ப்ரோக்கு தான் ஃபஸ்ட்டு கிவ்அவே. சாண்ட் ஃப்ரூட் இருந்தா ப்ரோ, நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சிருந்தா பரவாயில்ல. லோகியா ஃப்ரூட்டு தான் கிரைண்டிங்க்கு யூஸ் ஆகும், அதனால் வச்சுக்கோ ப்ரோ. லக்கி ப்ரோ நீ லோகியா ஃப்ரூட்டு இன்னும் என்னோடய கையால் வாங்கியிருக்க ப்ரோ. என் கை ராசியான கை ப்ரோ, நான் சேவல் அடிப்பேன். அப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு நான் டெசர்ட்டுக்கு வந்திருப்பேன் லெவல் அப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சங்கோக்குன்னு ஒருத்தவருக்கு நம்ம சர்வரில் போர்ட்டல் கிடச்சிருக்கோம் கைஸ், அதான் லக்கி யூ சங்கோக்குன்னு போட்டிருப்பேன். நம்ம இப்போதைக்கு இது எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். 65 லெவல் அடிச்சுட்டு வீடியோவை முடிக்கலான்டான்ற ஒரு எண்ணத்தில் கஷ்டப்பட்டு நான் கிரைண்ட் அடித்து 65 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். 65 அடிக்கணும் கமான் கன்ஃபார்ம் அடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனோடு அடிச்சிட்ருப்பேன் கைஸ். அடி அப்படியே எல்லா எனிமீஸும் தெரிச்சு ஓட்டாங்க. அடித்தது அப்படியே எல்லாருக்கும் அப்படியே மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராகி அப்படியே டப்பாங்னு அடித்தாங்க கைஸ். இது அப்புறம் தான் 65 லெவல் ஜேர்னி வந்துட்டோம்.
நான் லைட் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். 100 லெவல் போனதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரூட் எடுக்கணும். என்கிட்ட எந்த ஃப்ரூட் கிடச்சாலும் நான் லைட்டு தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. 50 லெவலுக்கு ஒருக்கா தான் ஃப்ரூட் சாப்பிட்ணும். ரூல்ஸ் இன்னும் மறக்கலை. அப்புறம் நம்மளோட சேனல் வீடியோஸ் எதுலேயுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். நான் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன்லலாம் ஒன்றும் கொடுத்தாலும் யாரும் பார்க்க போகிறதில்ல. 22 3 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதனால தான் கொடுக்கல கைஸ், தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். லாஸ்ட்டு கொஸ்ட் கைஸ் தான் நான் அங்கே எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு கொஸ்டின் நண்பாஸ், இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு நான் போயிடுவேன்ட்டு. இந்த கொஸ்ட்டை இப்போ எனக்கு வீட்டில் இங்கே நான் கூப்பிட்டு எனக்கு வேலை இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி போய் அங்கே அந்த கொடுத்துட்டு வாடா வாங்கிட்டு வாடான்ட்டு. அதனால தான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு 65 லெவல் முடிச்சுட்டு போகலான்ட்டு முடிவோடு இருந்தேன். கரெக்டாக 65 லெவல் வரப்போ தான் அவங்க சொன்னாங்க 65th லெவல் அடித்தோன்னா நான் போயிருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் கேம் தமிழா. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் கமெண்ட் இதெல்லாம் படித்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ.